நம்ம கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள், லைட்டு வெளிச்சம் அதிகமாக இருக்குது. பிரம்மாண்டமான கோபுரம் இது. இந்த கோயிலோட மது சுவரே எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க. பிரம்மாண்டமான கோயில் இது. நாங்கள் ரொம்ப நாள் வரணும் நினச்சிருந்தோம். அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிது. அதுவும் நாங்கள் நைட்டில் தான் வந்துட்டுருக்கோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் வந்தோம். இந்த கோபுரத்தோட அழகை பாருங்கள். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரிவல பாதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சூடம்லாம் ஏற்றிட்டு இப்போ அந்த கோயில் கோபுரத்தை காட்டுறேன் பாருங்கள். லாங்லேருந்து பாருங்கள், இதுதான் அந்த லொக்கேஷன். சரிங்களா, ராஜகோபுரம் வந்துட்டோம். சூடை ஏற்றிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம். லாங்லேருந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. இதுதான் ராஜகோபுரம், பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த ராஜகோபுரத்தில் சூடை ஏற்றிட்டு நாங்கள் வந்து இப்போது கிரிவல பாதையை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரீட்டு வந்து எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். இது மிட் நைட் இப்போ வந்து 2:40 ஆகுது, 2:40 ஆகுது. அந்த டைமுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த டவுனில் இறங்கி ரைட் சைடில் டர்ன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தோம். நிறைய ரூட்டில் எங்களுக்கு தெரியல, நாங்கள் கேட்டு தான் போயிட்டுருக்கோம். 14 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. எங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியும்னு தெரியல. இது ராஜகோபுரத்துக்கு இப்போ நாங்கள் டவுனில் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது. லைட்டு போட்டு ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் நைட் டைம்னால. காலையில் எப்படி இருக்குன்னு தெரியல. பகவான் யோகி அவர்களுடைய சன்னதி தெரு வீடுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம அவரை போய் பார்க்கலாம் கிட்ட. நாங்கள் சடனாக பார்க்கும்போது அவர் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் தெரியுதான்னு தெரியல பாருங்கள். ஜூம் பண்ணுறேன். இந்த நைட்டு லைட்டு நல்லா அந்த அளவுக்கு கிளியராக தெரியுதா எனக்கு இதை பாருங்கள். பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதுவும் நைட்டில் வந்து நம்ம தனியாக வந்து போயிட்டுருக்கோம். ஐயாவோட சன்னதியை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். வாங்க ஐயா சன்னதியை கிராஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கிரிவலை இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ ஒருத்தங்க என்கிட்ட தர்மம் கேட்குறாங்க. ஆனால் என்கிட்ட உண்மையாகவே சில்லறையே இல்லை. நாங்கள் அந்த கிரிவலை பார்த்து தெரியுதுங்களா பாருங்கள். எல்லோரும் இங்கே போயிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க தர்மம் பண்ணுறாரு, என் கூட வந்தவர். அவர் தான் பார்த்துட்ருக்கோம். இவர் பேர் விஜயகுமார். கிரிவலை பாதை தான் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் இப்போ நைட்டில் போயிட்டுருக்கோம். இந்த டைமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சாது ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு சாது ஒருத்தர் இருக்கார், அவர் தேடி போயிட்டுருக்கலாம் வாங்க. அங்கே நிற்கிறாரு, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல பாருங்கள். சாது இருக்காரு. அலே வாடா. இப்போ நாங்கள் இப்போது ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் நாங்கள் வந்திருப்போம். அதுவே எங்களால் நடக்க முடியல நைட் டைம்லேயே. காலையில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு சாது ஒருத்தர் இருக்கார் ஐயா, அவரை தான் பார்த்துட்ருக்கோம்.
ஐயா உங்கள் பேர் ஐயா? ராம்ராஜா. ஐயாவை பார்த்துட்டோம். ஐயாவை பார்த்துட்டு நாங்கள் அப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நைட்டில் வந்ததுனால நாங்கள் சேஞ்ச் எல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. காசு சேஞ்ச் எதுவும் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளால் தர்மம் செய்ய முடியல. ஒரு இக்கட்டான நிலமையில நாங்கள் இருக்கோம். ஏன்னா வந்து இப்போ கடைங்க இருந்தாலும் நம்ம வந்து ஏதாச்சும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேஞ்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். பீப் தர்கான்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இருவில் பார்த்துட்டு எல்லாம் க்ளோசிங்கில் இருக்குங்க. ஏன்னா நைட் டைமில் வந்து எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இந்திரலிங்கம் சொல்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்த டைமில் வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இந்த ஏரோமார்க் காட்டுற பகுதி உள்ளே தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதோட பாதை இதாங்க இந்திரலிங்கம். இந்த கோவிலுக்கு போகிற வழி இதுதான். இந்த சின்ன வழிங்க, அது இந்த சின்ன வழிக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம காலையில் வந்திருந்தால் சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு உள்ளே காட்டுறேன் பாருங்கள். சாமி தெரிகிறாரான்னு தெரியல பாருங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா, இந்த இந்திரலிங்கம் தேரடி வீதி வந்தீங்கன்னாவே இங்கே தான் வந்து முதல் லிங்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. இதுதான் அந்த பகுதி. இது வந்து பஸ்ஸு வர ரூட். இது பஸ்ஸு டேர்னாக வர இடம். பஸ்ஸு நீங்கள் வரதை பார்க்கலாம். பஸ்ஸு லாரி எல்லாமே இந்த சைட் தான் வரும்.